மசாலா எதுவுமே ஆட் பண்ணாமல் இந்த பீர்க்கங்காய் குழம்பு அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாமா? எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, சீரகம், கருவேப்பிலை, காரத்துக்கு நம்ம எதுவுமே மசாலா சேர்க்காததுனால மிளகாய் மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்க போகிறோம். வெங்காயத்தை இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு சுருளை வதங்குற வரைக்கும் நம்ம ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பீர்க்கங்காயை எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு பெரட்டி விட்டுட்டு இது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். பீர்க்கங்காயோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டோம் அப்படின்னா நல்லா குக் ஆகிடும். இப்போ இதை மேஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு தேங்காய் பால், ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான், பீர்க்கங்காய் பால் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.